வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய ராசி பலன்களில் முதல்ல நம்ம பஞ்சாங்கம் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி அப்படின்னு பார்க்கும்போது 23/3/2026 பங்குனி மாதம் 9ஆம் தேதி திங்கக்கிழமை. இன்றைக்கி கிருத்திகை, உலக வானியல் தினம், வளர்பிறை கேள்நோக்க நாள். இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை நல்ல நேரம் இருக்குது. மாலை 1 மணி முதல் 1:30 வரை, அதாவது மதியத்துக்கு மேலே 1 மணி முதல் 1:30 வரை இருக்குது. ராகாலம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை காலையில் இருக்குது ராகாலம். குளிகை அப்படின்னு பார்க்கும்போது மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை உள்ளது. யமகண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை யமகண்டம் உள்ளது. இன்றைக்கி திதி அப்படின்னு பார்க்கும்போது இன்று இரவு 9:34 வரை பஞ்சமி திதியும் பின்பு சஷ்டி திதியும் உள்ளது. இன்று அதிகாலை 1:08 வரை பரணி நட்சத்திரமும் பின்பு இரவு 11:32 வரை கிருத்திகை, அதன் பின் ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று அதிகாலை 1:08 வரை அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் பின்பு இரவு 11:32 வரை சித்திரை, பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்குது. இன்றைய ராசி பலன் அப்படின்னு பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் பொது பலன்கள் பார்க்கலாம். மேசராசி என்பவர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும். எதிரியாக இருந்தவர்கள் கூட விலகுவாங்க. தனவரவுகள் அதிகரிக்கும். எதிரியாக இருந்தவர்கள் கூட விலகுவாங்க. கடன் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். ஓகேங்களா. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை மேற்கு. ரிஷபம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். உறவினர்களால் சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். அவங்க இன்றைக்கி பொறுப்போடு உங்களோட செயல்படுவாங்க. அடுத்து வியாபார பணிகள் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகலாம். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடக்கு. மிதுனம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்லவும். பிற மொழி பேசும் மக்களால் ஆதாயம் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பதில் சில சிக்கல்கள் வரலாம். யோசித்து செயல்படுவது நல்லது. ஆரோக்கிய விஷயங்களில் மந்தமான சூழல் ஏற்படும். எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை வடக்கு. கடகராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத சில வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் அமைதியும் நிம்மதியும் உண்டாகக்கூடிய நாள் என்று. அடுத்து பார்த்தீங்கன்னா கலகலப்பான சூழ்நிலைகள் புத்துணர்ச்சி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. சிம்மம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல் அமையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கால்நடை விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை மேற்கு. கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அலுவலகத்தில் மதிப்புகள் மேம்படும். பங்குதாரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். அரசு துறைகளில் அனுகூலம் உண்டாகும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. துலாம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது காப்பீடு சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும். உரையாடும் பொழுது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பயணம் மூலம் சோர்வுகள் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை தெற்கு. விருச்சிக ராசி என்பவர்கள் பார்க்கும்போது புதிய நபர்களால் மாற்றமான சூழல்கள் அமையலாம். வெளி வட்டாரங்களில் மரியாதை அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் கையெழுத்து போட வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை தெற்கு. தனுசு ராசி என்பவர்கள் பார்க்கும்போது உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தடைபட்டு வந்த தனவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். கடன் தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. மகரம் ராசி என்பது அப்படின்னு பார்க்கும்போது சக ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வெளியூரில் இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. கும்பம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய
பழைய நண்பர்களின் சந்திப்புகள் மனதளவில் மாற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை மேற்கு. மீனம் ராசி என்பதை பார்க்கும்போது கல்வி சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. நம்மளுடைய யூடியூப் சேனலான ஜோதிடர் கருகரப்பையா யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் அடியவனிடம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது சித்தமருந்து தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் சலுகை கட்டணத்தில் பெற வேண்டும் என்று விரும்பினாலும் அடியவனுடைய வாட்ஸ்அப் அண்ட் மொபைல் எல்லாம் ஒன்று தான். ஜிபே அந்த நம்பர் தான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 97 91 29 54 33 9791295433 என்ற எண்ணின் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.